விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில உருவாகிற தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாச்சு. இந்த படத்தோட டைட்டில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. படத்தோட டைட்டில் நல்லா இருந்தாலும் ஆங்கிலத்துல அதுவும் இல்லாம மிக நீளமா இருக்கிறதாக ரசிகர்கள் கருதுறாங்க. இந்த விஜய் படம்ங்கிறதுனால தானாகவே B&C ஏரியாக்கள்ல ரசிகர்களோட வரவேற்பை பெறுது. எனவே டைட்டில் ஒரு பிரச்சனையா இருக்காதுன்றுதான் தெரிய வருது. இந்த படத்துல விஜய் 2 கதாபாத்திரங்களில் அதாவது டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறதாக சில நாட்களாகவே செய்திகள் வெளியாகிட்டு வருது. குறிப்பா ஒரு ரோல்ல நடிக்கிறதுக்காக விஜய்க்கு டி ஏஜிங் டெக்னிக் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. போஸ்டர்லயும் 2 விஜய் இருக்கிறத பார்த்து ரசிகர்கள் இந்த படத்துல விஜய் 2 ஆக்ஷன்ல தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. நான் தற்பொழுது வெளியாகி இருக்கிற தகவலின்படி இந்த படத்துல விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கலையாம். இந்த படம் டைம் டிராவல் கதைக்களத்துல உருவாகிட்டு வருது. எனவே ஒரே விஜய் 2 காலகட்டங்கள்ல நடிக்கிற மாதிரி உருவாக்கப்படுதாம். கிட்டத்தட்ட 2 டைம்ல விஜய் ஒரே சமயத்துல டிராவல் பண்றாராம். எனவே இந்த திரைப்படத்துல விஜய் 2 கெட்டப்கள்ல நடிக்கிறார் என்றும் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகி இருக்கு. பொதுவா வெங்கட் பிரபுவோட படங்கள்னாலே திரைக்கதையில பல திருப்பங்கள் வரும். பொங்கல் தினத்துல ஸ்பெஷலாக ப்ரோமோவும் வெளியாக இருக்கும். எனவே இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இந்த தகவலை கேட்கும் பொழுது ரசிகர்களுக்கு அதிகரித்து இருக்கு.